உடல் அதிகப்படியான வலி, இது கூட தொடர்ந்து சளி வந்துட்டே இருக்கிறது, காய்ச்சல் உண்டாகிறது, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க கண்டங்கத்திரியினுடைய கஷாயத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த கண்டங்கத்திரியினுடைய விதையை வந்து அது மேலே போடுவாங்க. அதுலேருந்து வரக்கூடிய புகை, ஒரு கொட்டங்குச்சி வந்து அது மேலே வந்து கவுத்தி வச்சுட்டு அதில் சின்ன ஒரு ஓட்டை போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஓட்டை வழியாக அந்த ஆவி வந்து அவங்களுடைய பல்ல வந்து படணும், சொத்தைப்பல் இருக்கக்கூடிய இடத்துல வந்து படணும். கண்டங்கத்திரி லேகியம் அப்படிங்கிறது குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் நாட்பட்ட நெஞ்சுச்சளி, தொடர்ந்து இருமல் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம். ஏன்னா இதில் ஆன்டிஹிஸ்டமின் எஃபெக்டும் பிராங்கோடைலேட்டர் எஃபெக்டும் இருக்குது. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். கண்டத்தில் உள்ள கஃபத்தை போக்கக்கூடியது கண்டங்கத்திரி. அதாவது நம்ம தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய சளி, தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள், நாட்பட்ட சைனசைட்டிஸ், பல் சொத்தை மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது இந்த கண்டங்கத்திரி. ரொம்ப வறட்சியான நிலங்களில் வளரக்கூடியது இந்த கண்டங்கத்திரி. அதனோட இலைகளில், காய்களில் எல்லா இடத்துலையுமே முள் இருக்கும். ஸோ நல்ல கசப்பான ஒரு சுவையும் வந்து இதற்கு இருக்கும். இது மிக முக்கியமாக நம்ம கண்டத்தில் இருக்கக்கூடிய கஃபம், இந்த கண்டத்தில் வந்து கஃபம் உண்டாச்சு அப்படின்னா தொடர்ந்து வந்து நமக்கு சளி வந்து இருக்கும். அதே மாதிரி தைராய்டும் ஒரு கஃபம் சார்ந்த பிரச்சனை தான். இந்த ரெண்டு விஷயத்தையும் சரி செய்யக்கூடியது தான் கண்டங்கத்திரி. நம்மளுடைய நுரையீரலையும் பாதுகாக்கக்கூடியது இந்த கண்டங்கத்திரி. இந்த கண்டங்கத்திரியை எப்படி பயன்படுத்தலாம்? இந்த கண்டங்கத்திரியினுடைய சமூலம், அதனுடைய இலை, வேர், காய், பழம், இது எல்லாத்தையுமே வந்து நிழலில் காய வச்சு பொடி பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான வெந்நீர் இல்லை தேனோடு கலந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீர் வடியக்கூடிய பீனிசம், அதாவது சைனோசைட்டிஸ் நம்ம சொல்லுவோம், அலர்ஜினால் வரக்கூடிய சைனோசைட்டிஸ் வந்து சரியாகும் அப்படிங்கிறது அகத்தியர் குணவாகடத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் உடல் அதிகப்படியான வலி, இது கூட தொடர்ந்து சளி வந்துட்டே இருக்கிறது, காய்ச்சல் உண்டாகிறது, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க கண்டங்கத்திரியினுடைய கஷாயத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கண்டங்கத்திரியினோட வேர், கத்தரி வேர், சிறு தேக்குன்னு சொல்லக்கூடிய கண்டு பாரங்கி, கோரைக்கிழங்கு, சுக்கு, இது எல்லாத்தையுமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துகிட்டு 4 லிட்டர் தண்ணி விட்டு 1 லிட்டராக காய்ச்சி வடிகட்டிட்டு இதை அப்பப்போ சூடாக வந்து நம்ம குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னாலே உடல் முழுவதுமாக இருக்கக்கூடிய வலி, நுரையீரலில் தேங்கக்கூடிய சளி, இது எல்லாமே வந்து வெளியாகும். பல் சொத்தைக்கும் இந்த கண்டங்கத்தினுடைய விதைகளை பயன்படுத்துறது உண்டு. இது இன்னும் கிராமப்புறங்களில் ஒரு அருவாளை வந்து நல்லா காய வச்சுட்டு நல்லா நெருப்பில் வந்து சூடு பண்ணிவிட்டு அது மேலே ஒரு வேப்பெண்ணெய் ஒரு 4-5 சொட்டு விட்டுட்டு இந்த கண்டங்கத்தினுடைய விதையை வந்து அது மேலே போடுவாங்க. அதுலேருந்து வரக்கூடிய புகை, ஒரு கொட்டங்குச்சி வந்து அது மேலே வந்து கவுத்தி வச்சுட்டு அதில் சின்ன ஒரு ஓட்டை போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஓட்டை வழியாக அந்த ஆவி வந்து அவங்களுடைய பல்ல வந்து படணும், சொத்தைப்பல் இருக்கக்கூடிய இடத்துல வந்து படணும். ஸோ அந்த மாதிரி வந்து அடிக்கடி பண்ணும்போது இந்த பல் சொத்தை, இந்த பல்லில் இருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாமே வெளிவரும் அப்படிங்கிறது கிராமப்புறங்களில் இன்னும் கூட வந்து பயன்படுத்திட்டு வராங்க. அதே போல் தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கண்டங்கத்திரியினுடைய வற்றலாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த வற்றலை வந்து அடிக்கடி பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு தைராய்டில் நிறைய மாற்றங்கள் வந்து வருது. ஸோ அது கூட ஓம்கார பிராணாயாமம், இன்னும் சில மூலிகை மருந்துகளோட இந்த கண்டங்கத்திரியினுடைய வற்றலை வந்து பயன்படுத்தலாம். இந்த கண்டங்கத்திரியை பொறுத்த வரைக்கும் சளி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு இன்னுமே வந்து கிராமப்புறங்கள்லேயும் சரி நிறைய பேர் வீட்டில் லேகியமாக வந்து பயன்படுத்துவாங்க. கண்டங்கத்திரி லேகியம் அப்படிங்கிறது குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் நாட்பட்ட நெஞ்சுச்சளி, தொடர்ந்து இருமல் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம். ஏன்னா இதில் ஆன்டிஹிஸ்டமின் எஃபெக்டும் பிராங்கோடைலேட்டர் எஃபெக்டும் இருக்குது. ரீசெண்டாக 2025 நடந்த ஒரு ரிசர்ச்சில் கூட இதை லங்ஸுக்கான ஒரு டீடாக்ஸாக நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆராய்ச்சி முடிவுகள் வந்து சொல்லுது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள் நம்மளுடைய நுரையீரலில் இருக்கக்கூடிய சுவாச குழாய்களை விரிவடைய செய்யக்கூடிய பிராங்கோடைலேட்டர் எஃபெக்ட் இருக்குது, ஆன்டிஹிஸ்டமின் எஃபெக்ட் வந்து இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட்டும் இதற்கு இருக்குது. ஸோ இத்தனை பலன்கள் இருக்கிறதுனால தான் கண்டங்கத்திரியை நம்ம கஃபத்தை குறைக்கிறதுக்காக வந்து பயன்படுத்துகிறோம். தைராய்டு இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து பயன்படுத்தலாம். ஸோ இன்றைக்கி மிகவும் வறட்சியான நிலத்தில் விளையக்கூடியது தான் இந்த கண்டங்கத்திரி. அதுவும் நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து அடிக்கடி கீழே பார்ப்போம், நல்ல முள் இருக்கக்கூடியது இந்த கண்டங்கத்திரி. இதை நம்ம மருந்தாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது, முக்கியமாக அந்த தைராய்டு நோய்க்கு இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ஒரு புதுமையான தகவலாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ இன்றைக்கி கண்டங்கத்திரியை பற்றி நிறைய அற்புதமான தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று இன்னொரு மூலிகையோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் 2ஆம் வாரம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை சிதம்பரத்திலும், 14ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். Dr. Sri Verma's Vajicare, his wellness for her happiness.